வைகுண்டத்தில் நுழைவாயில 2 பேர் தான் காவலர்கள். மகாவிஷ்ணு எடுத்த 10 அவதாரத்தில் மிக உக்கிரமான அவதாரம் தாங்க. ஞானம் புத்தி கூர்மைக்கு இவரை வணங்கினீங்கன்னா அருமையான ஒரு பானகநந்திரி பகவானை நம்ம சொல்லுவோம். காலத்தில் இவருக்குன்னு தனி, அதாவது வைணத்துறோம்னா பெருமாள் கோயில்னு சொல்லுவோம்ல, இவருக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த ராகு கால பூஜைன்னு சொல்லுவோம். சிவன் கோயிலில் மட்டும்தான் பைரவர் இருப்பார். நீரி, ஈரோடு, வெப்படை, சேலம் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்த வந்து இந்த தெய்வத்தை வணங்கிட்டு போங்க. வணக்கம். இன்றைக்கி சேலம் மாவட்டம் சங்கீரில் இருக்கிற ஸ்ரீ அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த மேட்டு கோயில்னு கூப்பிடுவாங்க. இந்த கோயிலில் ஒரு சிறப்புன்னு பார்த்திங்கன்னா அனைத்து தெய்வங்களும் ஒரே இடத்துல இருக்கிறாங்கங்க. உதாரணமாக சொல்லணும்னா கல்வியை தரும் ஹைகேவர் முதல், நோய்களை தீர்க்கும் தன்வந்திரி பகவான் முதல், செல்வத்தி அள்ளித்தரம் சொர்ண ஆகாச பைரவர்கள்னு எல்லா தெய்வமும் ஒரே இடத்துல இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து தும்பிக்கை ஆழ்வார் விநாயகரை வணங்கிட்டு அப்படியே நம்ம போனோம்னா ஆஞ்சநேய சுவாமிகள். சரி, ஆஞ்சநேய சுவாமிகள் வந்து பார்க்கலாம். அதாவது வைண மரபில் விநாயகரை வந்து தும்பிக்கை ஆழ்வார் எப்படி தான் கூப்பிடுவாங்க. அது வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆஞ்சநேய சுவாமிகள் அதாவது பக்தி மற்றும் பணியின் சிகரம் அப்படி சொல்லுவாங்க. ராமபிரவானின், அதாவது ராமரோட பரம பக்தர். அது அப்படியே முடிச்சுட்டு வந்தால் கருட பகவான், மகாவிஷ்ணுவின் வாகனம். அடுத்தது ஜெயன், விஜயன், துவார பாலர்கள்னு சொல்லுவாங்க. வைகுண்டத்தில் நுழைவாயில 2 பேர் தான் காவலர்கள். பெருமாளை தரிசிக்கணும்னா இவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போகணுன்னா இதுதாங்க. அதில் உள்ள கருவூலத்தில் இருக்கிற சாமி எடுக்க முடியல, அதனால் வெளியே இருக்கிற ஃபோட்டோவை காமிக்கிறேன் பாருங்கள். மகாவிஷ்ணு எடுத்த 10 அவதாரத்தில் மிக உக்கிரமான அவதாரம் தாங்க இந்த நரசிம்ம அவதாரம். அதாவது தன் பக்தன் பிரகலாதன் தூணிலிருந்து வெளிப்பட்டது. அது இரணியன் வதை செய்ய வருவார்ல, அந்த அவதாரங்க. இவர் பார்த்திங்கன்னா நிறைய சொல்லுவாங்க. சாந்த சுரூபம், வைத்திய போக்குவர், குடும்ப ஒற்றுமைக்கு, செல்வம் வெற்றியும் தர, இப்படி எல்லாத்துக்குமே நம்ம லட்சுமி நரசிம்மசாமியை கும்பிடுவாங்க. அதாவது நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பேனே, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான், அவர் தாங்க அவர். இது ராமானுஜர். அதாவது நீங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், எம்பெருமான் என்று அழைக்கப்படுவார். லட்சுமி ஐக்கியரைவர். லட்சுமி ஐக்கியரைவர்னு பார்த்திங்கன்னா குதிரை முகம் கொண்டவர். இவர் கல்வி ஞானம் புத்தி கூர்மைக்கு இவரை வணங்கினீங்கன்னா அருமையான ஒரு பலன் தருவாருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சக்கரத்தாழ்வார். சக்கரத்தாழ்வாருக்கு முன்னாடி பின்னாடி இந்த பக்கம் அந்த கோல்ஸ்லேயும் தெரியுங்க. மகாவிஷ்ணுவின் கையில் உள்ள சுதர்சனம் சக்கரம் தாங்க அது. அவரை பக்தர்களை காப்பதிலையும் தீய சக்தி அழிப்பதிலையும் பயத்தை போக்குவதிலையும் சக்கரத்தாழ்வார் மிக சிறந்த கடவுளுங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு கடவுளும் மிக சிறப்பு வாய்ந்த கடவுள்கள். அதனால தான் நம்ம ஒவ்வொரு சாமியாக நம்ம அதோட சின்ன சின்ன விளக்கத்தை பார்த்துக்கிட்டே அப்படியே வெளியே வரோம். நான் இந்த ஹயக்கிரிவர் சொன்னேன்ல, ஹயக்கிரிவர் லட்சுமி ஹயக்கிரிவர் வந்து பார்த்திங்களா குதிரை முகத்தை வச்சுட்டு இருப்பார். நம்ம விநாயகர் போல் யானை முகத்தில் இருக்கிற மாதிரி. நீங்கள் கல்விக்கு சிறந்த கடவுள், கண்டிப்பாக வழிபடுங்க. ராதாகிருஷ்ணர், காதல், பக்தி, குழந்தையின்மை, இதுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் ராதாகிருஷ்ணரோ வணங்கலாம். அதுக்கு அடுத்தது இருக்கிறது தான் தன்வந்திரி பகவான். அதாவது பார்த்திங்கன்னா நோய்களை தீர்க்கும் மருத்துவராக தன்வந்திரி பகவானை நம்ம சொல்லுவோம். நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கும் தன்வந்திரி பகவானை வணங்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை. அது விஷ்ணுவின் சகோதரியாக கருதப்படுகிறது. வைணவ தலத்தில் இவருக்குன்னு தனி, அதாவது வைணத்துறோம்னா பெருமாள் கோயில்னு சொல்லுவோம்ல,
அங்கே தனியாக ஒரு சன்னதி இருக்குங்க. இவருக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த ராகு கால பூஜைன்னு சொல்லுவோம்ல, அந்த பூஜை ரொம்ப முக்கியமானதுங்க. விஷ்ணு துர்க்கைக்கு விஷ்ணுவின் சகோதரி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஒரு இந்த மாதிரி ஒரே இடத்த எல்லா கோயிலையும் நம்ம எல்லா தெய்வங்களும் ஒரே இடத்த பார்க்குறது ரொம்ப சிறப்பு. நம்ம கடைசியாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சொர்ண ஆகர்ஷண பைரவர் கோயிலும் சில இடத்துல மட்டும்தான் இருக்கும். பெருமாள் கோயிலில் இங்கே இருக்குது. அதே மாதிரிப்படி தாடி கொம்பில் இருக்குதுங்க. அந்த கோயிலை நம்ம போய் பார்ப்போம். செல்வத்தை ஈர்க்கும் பைரவர் வடிவாங்க அவர். எப்பயுமே சிவன் கோயிலில் மட்டும்தான் பைரவர் இருப்பார். நீங்கள் நிறைய இடத்துல போனீங்களா சிவன் கோயிலில் இருப்பார். வைணவ தலத்துலன்னு பார்த்தீங்களா சொர்ண ஆகாச பைரவர் அப்படிங்கிற ஒரு பேரில் வழிபட்டு வராங்க. முன்னோர்கள் சிறப்பாக செயல்படுத்திட்டு வராங்க. இவர் தான் இந்த கோயில் தாங்க இது. நீங்கள் சங்ககிரி பக்கத்தில் இருந்தீங்க, சங்ககிரி, ஈரோடு, வெப்படை, சேலம் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து இந்த தெய்வத்தை வணங்கிட்டு போங்க. ரொம்ப அமைதியான ஒரு சூழலில் அழகாக இருக்குது. இதாங்க ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவர். கண்டிப்பாக வாங்க.